நம்ம ஆண்டவர்ட்ட நீ சொல்லணும். We ought to say unto the Lord God, ஆண்டவரே, Lord, எனக்கு ஒரு சுத்த இருதயத்தை சிருஷ்டி. create in me a clean heart. நம்ம எல்லாருக்கும் இருதயம் இருக்குல்ல? All of you have the heart. இருதயம் இருக்கிறவங்க எல்லாம் கையை வச்சு அல்லேலூயா சொல்லுங்க. Those who have the heart, raise your hand and say hallelujah. ஆனா நம்ம இருதயம் என்ன இருதயம் இல்ல? What about our heart? What's the state of our heart? சொல்லுங்க. It's not clean. திருக்குள்ள இருதயம். It's a deceitful heart. கபடு நிறைந்த இருதயம். A deceitful heart. பொல்லாத இருதயம். It's a wicked heart. உள்ள வச்சிட்டு இருக்கோம். We have that heart inside us. அதனால தான் பலனை பெற முடியல. It's because of that we are not able to receive the reward. ஆனால் இன்றைக்கு But today தேவன் நமக்கு ஒரு சுத்தமான இருதயத்தை கட்டளையிடுறார். God has to command a clean heart in us. ஏன் You know why? சுத்தமான இருதயம் வேணும்? Why do we need a clean heart? மிக முக்கியமான 3 காரியம். There are 3 important reasons. நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் முதலாவது காரியம். The first reason, 1 தீமோத்தேயு 1 அதிகாரம் 5 வசனம். 1 Timothy 1:5. கற்பனையின் பொருள் என்னவெனில், கற்பனையின் பொருள் என்னவெனில், சுத்தமான இருதயத்திலும் எதுல? சுத்தமான இருதயத்திலே நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. கற்பனையின் பொருள் என்னவென்றால், The end of the commandment is, சுத்தமான இருதயத்திலே பிறக்கிற, சொல்லுங்க, what should come out of a pure heart? சுத்தமான இருதயத்திலே பிறக்கிற What should come out of a pure heart? அன்பு. It's love or charity. அன்பு எங்க பிறக்கும்? Where love is being born. அப்படியா? உங்ககிட்ட அன்பு இல்லையா? Whether you do not have the love of God. உங்ககிட்ட அன்பு இல்லையா? இல்ல அன்பு இருக்கா இல்லையா? Whether you have the love of God or not. அன்பு, நம்ம இருதயமே அன்பு பிறக்கிற இடங்க. So our heart is being filled with love. அன்பு பிறக்கிற இடம். That's the place where love is being born. மனுஷனா பிறந்துட்டாலே அந்தந்த வயதுக்கு ஏற்ற விதமான அன்பை தேடுகிறார்கள். So they seek the love according to their age. ஒரு வாலிபம் வந்துட்டா வாலிபத்துக்கு ஏற்ற உணர்ச்சிகள், வாலிபத்துக்கு ஏற்ற இச்சைகள் அன்பை உருவாக்குகிறது. Feelings according to the youth, the lust according to the youth. அன்பை பல விதங்களிலே சொல்லலாம். You can describe love. ஆனால் உண்மையான ட்ரூ லவ், உண்மையான அன்பு பிறக்கிற இடம் எங்கன்னு கேட்டீங்கன்னா சுத்த இருதயம். Where does true love come from? It comes from a clean heart. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தாய் தன் பிள்ளையை நேசிக்கிறாள். A mother loves a child. எது வரைக்கும் நேசிக்கிறாள்? To what extent? ஒழுங்கா சொன்ன பேச்சை கேட்கிற வரைக்கும். To the time the child obeys the mother. ஒழுங்கா சொன்ன பேச்சை கேட்கிற வரைக்கும் அன்புள்ள தாய். She is a loving mother if the child obeys. தாய்க்கு விரோதமாய் நடக்கும்போது என்ன நடக்கும் என்பது நீங்க நிறைய பத்திரிகை வாசிக்கிறீங்க, நிறைய Facebook எல்லாம் பாக்குறீங்க, உங்களுக்கு தெரியும். You know the consequences if the child goes against the mother. எத்தனை தாய் கொலைகாரியாய் மாறி விடுகிறாள். So many mothers have killed their own. எத்தனை தாய் அடித்து துரத்துகிறாள். So many mothers chase away the children. ஏன்? You know why? அவளை பெற்றதினால ஒரு அன்பு வந்துச்சு. The love because she has given. அன்பு இல்லாத மனுஷனே இல்லை. There isn't any man without love. அன்பு இல்லாத ஒரு ஜீவராசியே இல்லை. There isn't anything living without love. கொடுமையான மனுஷனுக்குள்ளே அன்பு இருக்கிறது. How hard a man may be, he has love. கொடுமையான மிருகத்துக்குள்ளே அன்பு இருக்கிறது. How wild the beast may be, it has got love. ஆனால் yet அது ட்ரூ லவ் இல்ல. That's not true love. அது அன்பு உண்மையான அன்பு இல்ல. That love is not real. ஒரு அன்பு பிறக்கிற இடம் எதுன்னு கேட்டீங்கன்னா, where love is being born. சுத்த இருதயத்திலே ஒரு அன்பு பிறக்கிறது. Love is being born in a clean heart. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. அதைத்தான் அன்பு என்று தேவன் ஒத்துக்கொள்கிறார். That is what God acknowledges as love. எல்லாருக்கும் இருக்கிற அன்பு இல்ல. Not all do have that love. உலகத்துல எல்லாருக்கும் இருக்க அன்போடு கிறிஸ்தவர் இருக்க கூடாது. A Christian should not have the love that other worldly people have. நம்ம இருதயத்தை சுத்திகரிப்போமானால், if we sanctify our heart, அந்த இருதயத்துல ஒரு அன்பு பிறக்குது. a love is being born in the heart. அதுதான் தெய்வீக அன்பு. That's divine love. அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. மார்க் 7 அதிகாரம் Mark 7 20 வசனத்திலிருந்து நீங்க வாசித்தீங்கன்னா, from verse 20, இது நம்முடைய ஒரிஜினல் ஹார்ட். whatever heart we have is நம்முடைய இதயத்துல இருக்கிற ஒரிஜினல் ஹார்ட் என்ன தெரியுமா? It's a real heart. 7:20 வாசிங்க. மனுஷருக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படி எனில், மனுஷனுடைய இருதயத்திற்குள் இருந்து, மனுஷனுடைய இருதயத்தில் இருந்து, from within out of the heart of man. பொல்லாத சிந்தனைகளும். என்ன வருமா? What comes? அன்பு வருமா? Whether it's love that comes. சொல்லுங்க, அன்பு வருமா? Is it love that comes? அன்பு வராதா? Love will not proceed. முதல்ல பொல்லாத சிந்தனை. Is evil thought that proceeds. விபச்சாரங்களும், வேசித்தனம், கொலைபாதகம், களவு, பொருளாசை, துஷ்டத்தனம், கபடு, காமவிகாரமும், வன்கண்ணும், தூஷணமும், பொறாமையும், மதிகேடும் புறப்பட்டு இயேசுதான் சொன்னார். இது from within. சொன்னது யாரு? Who said so? இயேசு சொன்னாருங்க. These are the words of Jesus. ஆண்டவரா இயேசு சொன்னார். It's the Lord God who spoke these words. நமக்குள்ள இருக்கிற இருதயம் எவ்வளவு பியூட்டிஃபுல் ஹார்ட் தெரியுமா? What a beautiful heart we have within us. என்ன பியூர் ஹார்ட். What a pure heart we have. பியூர் ஹார்ட்ல இருந்து என்னெல்லாம் வருது பாத்தீங்களா? You know what comes from this pure heart? இதெல்லாம் நம்ம என்ன செய்யுமா? What all of தீட்டுப்படுத்தும்.
it would destroy us. அஹ், It would defile us. நம்ம அந்த வெள்ளை சட்டைக்குள்ள ரொம்ப பக்குவமா உள்ள வச்சிருக்காரு என்னது You know what he keeps inside his white garment. சட்டை தான் வெள்ளை ஆனா உள்ள இருக்கிற ஹார்ட் வெள்ளை இல்ல. The dress is white, the heart is not white. அது ஒரு நாள் அன்பை பிறப்பிக்கவே செய்யாது. Never would it give birth to love. அது பயங்கரமான கேடு உள்ளது. The heart is so wicked. தாவீது ஒரு நாள் உட்கார்ந்து யோசித்தாரு. David considered a certain day. கர்த்தர் அவரோடு இருந்தாரு. அந்தி சந்தி மத்தியான வேளையில ஜெபம் பண்ணாரு. He prayed during the morning. கர்த்தரை முன்னையே வச்சு பார்த்துக்கிட்டு இருந்தாரு. And he kept the Lord God அப்படியே before him. கர்த்தரையே பார்த்துக்கிட்டு இருந்தாரு. He was looking at the Lord God. அசைக்கப்படுவதே இல்லை. There wasn't any chance for him to be shaken. தாவீத மாதிரி எத்தனை பேருக்கு சொல்லுவீங்க? How many of you can say even like David? அவர் ஒரு நாளைக்கு 5 முறை ஜெபம் பண்ணாரு. So 5 காலையில times. ஜெபம் பண்ணாரு. He prayed in the morning. அதிகாலையில எழும்பினாரு. Early morning. ஆண்டவரேன்னு கூப்பிட்டாரு. He cried in the அவர் Lord. ஆத்மா திருப்தியா இருந்துச்சு. His soul was ஞானமும் எல்லாம் கொண்ட ஆத்மா திருப்தியா இருந்துச்சு. So his heart was satisfied. ஆண்டவர் அவர் ஆசீர்வதிச்சாரு. The Lord God எல்லாம் கொடுத்தாருங்க. And everything. எல்லாம் ஒரே பார்வையில அவுட். So with one look he lost everything. இவ்வளவு சிராக்கியமும் எதில அவுட் ஆயிடுச்சு? What about all these privileges? ஒரு பொண்ணு குளிச்சிட்டு இருந்தாங்க. A girl was taking bath. பார்த்தாரு கதை முடிஞ்சு போச்சு. Just looked at her and யாரா மாறிட்டாரு? விபச்சாரக்காரனா மாறிட்டான். he became an adulterer. யாரா மாறிட்டான்? What he became? கொலைகாரனா மாறிட்டான். He became a murderer. யார் தப்பு? Whose mistake? குளிச்சது தப்பா? பார்த்தது தப்பா? It's wrong for having taken சொல்லுங்க. bath or looking. இன்னைக்கு உலகம் என்ன சொல்லு தெரியுமா? இந்த பொண்ணுகள் எல்லாம் ஒழுங்கா உடுக்குறது இல்ல. அதனால பையன் பாவம் செய்றான். They say that boys commit sin because the girls do not dress ஏன் properly. ஒழுங்கா உடுத்தா பாவம் செய்ய மாட்டானா? If she dresses properly, போத்துக்கிட்டே போனா பாவம் செய்ய மாட்டானா? would he not commit sin even though, போத்துக்கிட்டே போனா பாவம் செய்ய மாட்டானா? even if he covers himself, would he not? கவ தலையில இருந்து முழு வரைக்கும் மூடி இருந்தா பாவம் செய்ய மாட்டானா? From head to foot is covered, would he not commit sin? பாவம் மூடி இருக்கிறதுனாலயோ திறந்து இருக்கிறதுனாலயோ இல்ல. Sin is not because it's being covered or open. பாவம் எங்க உற்பத்தி ஆகுதுன்னா Where sin is being formed, கண்ணுல இல்ல, இருதயத்துல. it's not in your eyes, it's in your very heart. இருதயத்துல. It's in your very heart. இருதயத்திலே தான் விபச்சாரம், இருதயத்திலே தான் காமவிகாரம், கபடம் இருதயத்துல பிறக்குது. Adultery, fornications and other things comes from the heart. என்னதான் ஜெபம் பண்ணாலும், How much you pray, என்னதான் கர்த்தரோடு இருக்கிறேன்னு சொன்னாலும், how much you say that you stand with the Lord, you careful. you ought to be careful. மனுஷனா இருக்கிற வரைக்கும் அவன் இருதயம் நல்லா இல்ல மனுஷன். As long as he is a எந்தக்கு man, வேண்டுமானாலும் அவன் தவறு செய்யலாம். any moment, any time he can err. நான் ரொம்ப பயத்தோடு சொல்லுவேன். I tell you with all fear, தப்பா விளையாதீங்க. do not mistake me. நம்ம நிறைய பேர் பாவம் செய்யல. Not that I've sinned. I'm not sinned. நம்ம நிறைய பேர் பாவம் செய்யல. Most of us have not sinned. பரிசுத்தமா இருக்கிறோம். We are holy. எதுக்கு தெரியுமா? You know what for? நமக்கு தாவீதை போல சான்ஸ் கிடைக்கல. Probably we never received a chance like David. நான் சிரிக்க சொல்லல சார். சிரிக்கிறதுக்கு சொல்ல, சிந்திக்க சொல்றேன். I'm not telling you that you ought to laugh. தேவன் நம்மை காத்திருக்கிறார்னு சொன்னா 100% தாவீதை மாதிரி நமக்கு தருணம் கிடைச்சிருந்தா எத்தனை பேர் 51ஆம் சங்கீதத்தை எழுதியிருப்பாங்க எனக்கு தெரியாது. I do not know how many of us would have written Psalms 51 had he heard like David. எத்தனை பாடலாசிரியர், எத்தனை ஆராதனை வீரர்கள், எத்தனை முழக்குகிற தேவ மனிதர்கள் இந்த சங்கீதத்தை எழுத வேண்டியதா இருக்கும் தெரிஞ்சா கடவுள் பெரிய கிருபையினால உங்களுக்கு எனக்கு தருணம் தரல. So it's because of the extreme grace of God that you and I are being preserved. தருணம் வரும்போதுதான் நம்முடைய இருதயம் வெளியே தெரியும். Only when a chance comes, you can know what's the state of அது the வரைக்கும் என்ன heart. சொல்லலாம் தெரியுமா? After that, கர்த்தரை முன்னே வச்சிருக்கேன். I kept the Lord before. காலையில எழும்பி ஜெபம் பண்றேன். I pray in the morning. ஆவியில நிறைஞ்சிருக்கேன். I feel in spirit. கர்த்தரை முன்னே வச்சு நோக்கிக்கிட்டு இருக்கேன். I kept the Lord God before. அசைக்கவே முடியாது. Can never ever be shaken. தருணம் கிடைச்சதுன்னா A chance being given is shaken. ஏன்? You know why? பார்த்த தப்பு இல்ல. Not that because you நான் looked. சொல்லுவேன் பார்த்த தப்பு இல்ல. I would not say since he looked it's a sin. பேசுறது தப்பு இல்ல. Or by talking it's a sin. ஆனால் என்றைக்கு இந்த பார்வையை கண் தொடருமோ ஆபத்து. கண் எதுக்கு வச்சிருக்கு? What for the eyes? பாக்குறக்கு. To look. நீ 1000 காட்சி பார்த்தாலும் தப்பே இல்லை. பாவம் செய்யவே மாட்ட. Never wrong if you look at எந்த பெரிய பாவத்தை பார்த்தாலும் நீ பாவம் செய்யவே மாட்ட. whatever sin you may look at, you do not have sin. எந்தைக்கு நீ பார்த்த காட்சியை உன்னுடைய இருதயம் நடத்தினதோ அன்றைக்கு ஆபத்து. But when your heart leads to sin, there comes a danger. அதான் இருதயம் நடத்துது. So that is where heart guides you. வழியை விட்டு விலக பண்ணுது. So it makes you slip from the path. ஒரு பரிசுத்தமான விதமாய் சொன்னார். A certain saint said so. தலைக்கு மேல 1000 பறவைகள் பறக்கலாம். 1,000 birds may flow above your head. தப்பே இல்ல. It's not wrong. ஆனா ஒரு பறவையும் உன் தலையில கூடு கட்ட விட்டுறாத. Do not allow a bird to build a nest on your head. போயிட்டு எத்தனை வேளை பறக்கட்டும். You can keep on going. போயிட்டே இருக்கட்டும். You can keep on going. வேணுமானா போய் எச்சி வேணா போட்டு போட்டும். கழுவிக்கலாம். Probably you can. கூடு கட்ட விட்டுறாத. Do not allow the bird to build a nest. காட்சியை பார்க்கலாம். You can look. அதனால தான் சொன்னேன். Do not keep that in your heart. கண்களினால் பிடிக்க விடாதே அவளுடைய அழகை இருதயத்திலே
So what could not capture him through the sight, his heart நான் destroyed. சொல்லுவேன், I- தாவீதை நீங்க ஏன் பாவம் செய்தீங்க? David, why did you sin? ஜெபிக்காதனாலயா? Is it because you have not prayed? கர்த்தரை முன்னே நிறுத்தாதனாலயா? Is it because you have not kept the Lord before நீங்க you? திருப்தியா இல்லாதனாலயா? Is it not because you were நீங்க satisfied? ஆசீர்வதிக்கப்படாதனாலயா? Is it because you were not satisfied? தாவீது கண்டுபிடிச்சான். David sought. என் ஜெபம் என்ன காப்பாத்தாது. My prayer cannot hold me. என்னுடைய ஆவிக்குரிய தகுதி என்ன காப்பாத்தாது. My spiritual standard cannot help me. என்ன காப்பாத்தும்னு கேட்டீங்கன்னா, What would save him? என் இருதயத்தை மாத்தும் ஆண்டவரே. Lord, my heart alone. என் இருதயத்தை மாத்தும். Change my heart, my. எங்க அம்மா அப்பா கொடுத்த சரித்திரம் இருக்கு பாருங்க, இருதயம். The heart that is இந்த given by. இருதயம் நல்ல இருதயம் இல்ல. It's not a good heart. இது பொல்லாத இருதயம். It's a wicked heart. இது கபடு உள்ள இருதயம். It's a deceitful இது heart. திருக்குள்ள இருதயம். It's a crooked heart. இது வந்து பொல்லாத சிந்தனை கொண்டு வருகிற இருதயம். It brings about an evil இது thought. விபச்சாரத்தை கொண்டு வர்ற இருதயம். The heart that brings இது about adultery. காமவிகாரத்தை கொண்டு வர்ற The இருதயம். heart that brings about ஆண்டவரே, lashes. இந்த இருதயத்தை எடுத்துரும். Lord, remove this heart. எடுத்துரும். Remove this heart. ஒரு இருதயம் தாரும். Give me a heart, Lord. என்ன இருதயம்? You know what heart? சுத்தமான இருதயம். A pure heart. அந்த இருதயத்துல In that heart, பொல்லாத சிந்தனை வராது. wicked thoughts would not enter. அந்த இருதயத்துல In that heart, விபச்சாரம் வர முடியாது. adultery cannot see. காமவிகாரம் வர முடியாது. Nor lash visions. மாம்ச சுபாவங்கள் வர முடியாது. Carnal nature. அது ஆண்டவரே எனக்கு ஒரு அறுவை சிகிச்சை பண்ணிரும். The Lord God has got to create a surgery. என்ன சிகிச்சை? What is it? ஆண்டவரே, Lord, என்னுடைய இருதயத்தை எடுத்துறான். remove my heart, Lord, சுத்த இருதயத்தை தார். and give me a clean heart. சுத்த இருதயத்தை தார். Give me a clean heart. நீங்க தவறா விளங்கிக் கொள்ளாதீங்க. Do not mistake me. ரோமர் 1 21 வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, Romans 1:21. தேவனை அறிந்தும் Having known the Lord, தேவனை மகிமைப்படுத்தாமலும் since they are not glorified God, அவர்கள் ஸ்தோத்தரியாமலும் இருந்ததினாலே neither were thankful. அவர்களுடைய இருதயம் என்னாச்சு? What about the heart? ஆ? இருதயம் இருள் அடைந்தது. Their heart was நல்லா darkened. கவனிங்க, இருதயம் இருள் அடைந்தது. It's a heart that was darkened. இருள் அடைந்ததினால நடந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, Since it was darkened, சுபாவத்துக்கு விரோதமாக காமவிகாரமாக மாற்றினார்கள். Nature, எப்போது when? கேட்டீங்கன்னா, Nature, you know when? இருதயம் டார்க்னஸ். it's the darkness in the heart. இருதயத்திலே டார்க்னஸ் வந்தபோது When darkness came in the heart, தேவன் கணவன் மனைவிக்குள்ளே அன்பு கூறும்படி வைக்கப்பட்ட ஒன்று காமவிகாரம் மாறிச்சு. so love that was kept between husband and wife விரகதாபமாய் மாறிச்சு. turned to a worldly எப்பொழுது? matter. எப்பொழுது? You know when? இருதயம். It's a heart. ஹார்ட். It's a heart. ஹார்ட் ஒழுங்கா இருக்குமானால், If the heart is இருதயம் சுத்தமா if the இருக்குமானால், heart is clean, அது எல்லாரையும் நேசிக்கும். it would love all. அது உள்ளத்திலிருந்து அன்பு மட்டும்தான் வரும். Only love alone would proceed. from the heart. எல்லாரையும் நேசிக்கும். That would love everyone. அதோட உள்ளத்திலிருந்து அன்பை தவிர வேற ஒண்ணும் வராது. Nothing else apart from love. That is தேவனுடைய love. நாமத்துக்கு மகிமை Glory உண்டாகும். be to the name of God. எனக்கு அருமையான கர்த்தருடையவர்களே, My dear children of இன்றைக்கு God, பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயங்களை ஆண்டு கொள்ள வேண்டும். may the Holy Spirit take control of our hearts. ஆண்டவரே, Lord, எனக்கு ஒரு சுத்த இருதயத்தை தா. I need a clean heart. ஆகையினாலே தான் 2 தீமோத்தேயு 2:22 வசனத்தை 2 வாசித்தீங்கன்னா, Timothy 2:22. பாலியத்துக்கு உரிய இச்சைகளுக்கு விலகி ஓடி You have to flee from the lust that is there in சுத்த the heart. இருதயத்தோடே கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவனே நீதி, விசுவாசம், அன்பு, சமாதானம் அடையும்படி நாடு. So seek ye for righteousness, peace, and love. பாலியத்துக்குரிய இச்சை இருக்கு. There is a lust that is there in the camp. யாருக்கு இருக்கு? எல்லாருக்கும் இருக்கு. Everyone has that. ஒரு சரீரம் இருந்ததுன்னா There is a அதற்கு body. வாலிபத்திலே ஒரு இச்சை இருக்கிறது. There is lust when being young. அதுக்கு விலகி ஓடிடு. So run விலகி away. ஓடுறது மாத்திரம் இல்ல, Not only run away. என்ன from it. செய்யணும் தெரியுமா? What you ought to do. சுத்த இருதயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்றான். So with a clean heart, with a pure heart, call upon the Lord God. அவங்ககிட்ட சேர்ந்துக்க. அவங்ககிட்ட சேர்ந்துக்க. So அவங்ககிட்ட சேர்ந்துட்டு join along with them. என்ன தேடு? What do you do? அன்பு, Start loving. விசுவாசம். Faith. அப்ப நான் சொல்லுவேன், தொழுகை நம்ம எங்க நடத்தணும்? Where worship comes. ஆராதனை நம்ம எங்க நடத்தணும்? What about worship? Where would it lead us? உண்மையான ஆராதனை எங்க நடத்தணும் தெரியுமா? You know what about the true worship? Where would it lead you? ஆ? அன்புக்கு நடத்தணும். It would lead you to love, தப்பா நினைச்சுக்காதீங்க. Do not அன்புக்கு நடத்தணும், ஜோடி சாக்கிறதுக்கு இல்ல. not to join together. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. சுத்த இருதயத்தோட கர்த்தரை தொழுது கொள்வார்களானால், If you worship God with a pure heart, அவங்களோட சேர்ந்தியானா, if you join along with them, அன்பு, love, விசுவாசம், faith, சமாதானம் peace, அடையும்படி நாடு. seek ye to do all this. அப்ப அன்பு எங்க கிடைக்கும்? So where would you get love? சொல்லுங்க. Where would you get love? சமாதானம் எங்க கிடைக்கும்? Where would you get peace? விசுவாசம் எங்க கிடைக்கும்? What about faith? தொழுது கொள்ளுகிற இடத்துல இல்ல, Not those who worship. ஆராதிக்கிற இடத்துல இல்ல, Not because you pray over. நல்ல இன்ஸ்ட்ருமெண்ட் அடிச்சு நல்ல குதியாட்டம் போடுற இடத்துல இல்ல. Not because you play the instrument and dance along. தேவனை ஆராதிக்கிறதுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் தேவையில்லை, இருதயம் தேவை. Instrument is not needed to worship God. Holy heart, You need a pure and a holy சுத்த heart. இருதயத்தோட
தேவனை தொழுது கொள்ளுகிற ஒரு கூட்டம் இருக்கிறது. There is a group that seeks God with a pure heart. அந்த கூட்டத்தோட போய் சேர்ந்துக்க. If you go and join with that group, நீ ஒரு நாளிலே பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ சிக்கி இருந்தவன். one day you were snared with the lust of the camp. அந்த சுத்த இருதயத்தோடு இருக்கிறவளை சேர்ந்து கொள். Now try to join with a clean heart. அங்க என்ன கிடைக்கும் தெரியுமா? What would you get there? அன்பு, You get love, you சமாதானம், get peace, விசுவாசம். faith. நான் சொல்வேன் அருமையான கர்த்தருடையவர்களே, I tell you, dear children of God, ஒரு தொழுகை என்று உண்டானால், if there is a ஒரு worship, தொழுகிற இடம் ஒன்று if உண்டானால், there's a place of worship, நீங்கள் உண்மையான ஆட்களோடு தொழுகிறீர்கள் என்பது உண்மையான. if it is true that you worship with the correct people, அந்த தொழுகை உங்களை தேவ அன்புக்கு நேராக நடத்த வேண்டும். that worship will lead you to the love of God. தேவனை நம்புகிறதுக்கு ஏதுவாக நடத்த வேண்டும். That will lead you to believe on God. அந்த தொழுகை சமாதானத்துக்கு நேராக நடத்த That வேண்டும். worship should lead you to peace. அதுவே சரியான தொழுகை. That is the proper worship. அதுவே சரியான ஆராதனை. That is the correct worship. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை Glory be to the name of God. உண்டாவதாக. தேவனுடைய சாயல் என்ன? What about the தேவன் likeness? அன்பாகவே இருக்கிறார். God is love. தேவன் அன்புள்ளவராய் இருக்கிறார் என்றல்ல, Not God is loving. தேவன் அன்பாகவே இருக்கிறார். God is love. அன்புதான் தேவன், தேவன்தான் அன்பு. Loving God, God of love. அவர் அன்பு வேற இல்ல. There is no other love. தேவன் apart. அன்பாய் இருக்கிறார். God is love. பொல்லாத இருதயம், Wicked heart. இருதயத்திலே தேவ அன்பு ஊற்றப்படுது. The love is God is being spread about in our heart. நேற்றைக்கு இருதயம் எப்படிப்பட்ட இருதயம்? How was our heart yesterday? பொல்லாத சிந்திக்கிற இருதயம், Heart thinking evil. கபடுள்ள இருதயம், Thinking, deceitful. வஞ்சகம் உள்ள இருதயம், Deceitful. காமவிகார இருதயம், A heart that is விபச்சார இருதயம். adulterous இப்போ heart. அந்த இருதயத்துல தேவ அன்பை ஆண்டு ஊற்றினார். God poured his love in that heart. இப்ப அந்த அன்பிலிருந்து என்ன வெளியே வருது? What comes from that heart? இருதயத்திலிருந்து என்ன வருது? What comes? அன்பு. It's love that proceeds. இருதயம் மாறிடுச்சு. My heart has changed. இப்ப இருதயம் நடத்துது. Now the heart is guiding you. இப்ப இருதயம் நடத்துது. Now the heart is leading you. முன்னால எதுக்கு நடத்துச்சு? Where would it lead you? பாவத்துக்கு earlier? நடத்துச்சு. It was leading you to sin. இப்ப எதுக்கு நடத்துது? Now where is it leading you? அன்புக்கு நேரா என்னை நடத்துது. It's leading you towards love. அன்புக்கு நேராய் நடத்துது. It's leading you towards என் love. இருதயம் அன்பினால் நிறைஞ்சிருச்சையா. My heart is filled with the இந்த love. அன்புக்கு நேராக நடத்துறதுனால So since it leads me to love, எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. I have a hope. நான் தேவ சாயலாக, I will put on the likeness of God. தேவ சாயலாக I will put on the likeness of God. எனக்கு ஒரு சாயல் மாறுதையா. So my likeness is being changed. என்ன சாயல்? What's that likeness? முன்னால பொல்லாத சாயல், First it was a wicked likeness, ஒரு கபட்டு சாயல். a deceitful likeness. இப்ப என்ன சாயல்? Now what is the likeness? அன்பின் சாயல். The likeness of the love of God. தேவன் அன்புள்ளவர். God is full of love. அவர் பாவிகளாய் இருக்கும்போது Even when we were sinners. நமக்காக ஜீவனை கொடுத்ததினாலே Since he gave his life for us, அன்பு இன்னதென்று விளங்கப்படும்.